அன்பானவர்களே, 2 தீமோத்தேயு 1:7 நாம் இவ்வாறு காண்கிறோம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், பலமும், அன்பும், தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஒருவேளை உங்களில் சிலர் கடந்த நாட்களிலே ஏற்பட்ட பழைய காரியங்கள், சூழ்நிலைகளின் மூலமாய் குழப்பமான மனநிலையிலே இருக்கலாம். ஆனால் நாம் பார்த்த வசனம் நம்மை தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க ஊக்குவிக்கிறது. தெளிந்த புத்தி என்றால் என்ன? ஒழுக்கமான, நிலையான, உண்மையுடன் ஓர் நிலையில் சிந்திப்பதுதான் தெளிந்த புத்தி. எதிர்மறையான சிந்தனைகளை கடவுளின் துணையோடு நாம் மேற்கொள்ளலாம். நாம் சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் கிறிஸ்துவின் விருப்பம். கிறிஸ்துவும் சிலுவையிலே வெற்றி சிறந்து நமக்காக இதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். தைரியமான, குழப்பமற்றவர்களாய் நாம் இருப்போம். ஆங்கில எண்ணம் வடிவம் திருமதி அன்னா ரஞ்சித் அவர்கள். இந்த நாளிலே நீங்கள் தைரியத்தோடு எதிர்கொள்ள இறைவனிடம் வேண்டுகிறேன்.